ஓகேங்க, எத்தனை பேருங்க நம்ம சொன்ன மாதிரி இவ்வளோ தூரம் படிச்சிட்டிங்க? நம்ம ஃப்ளோத் ஃப்ளோட்டேஷன் வரைக்கும் தரவா இங்கே 3 கொஸ்டின் சொல்லி கொடுத்துருந்தோம். அந்த 3 கொஸ்டின் வரைக்கும் படிச்சிட்டிங்கன்னா யூஆர் ஃபென்டாஸ்டிக். டே 1 நீங்கள் கம்ப்ளீட் பண்ணிட்டீங்க. ஓகே, நம்ம டே 2 நேற்று அதாவது வீடியோ போடல, பரவாயில்ல, பட் இன்றைக்கி கண்டினியூ பண்ணி முடிச்சிடலாம். அது எல்லாத்தையும் இன்றைக்கி நம்ம வந்துட்டு இருக்குது லீச்சிங்லேயே நிறைய டைப் ஆஃப் லீச்சிங் இருக்குது பாருங்கள். இப்போ சைனைட் லீச்சிங் இருக்குது, ரெக்கவரி ஆஃப் மெட்டல் ஆஃப் அதான் காம்ப்ளெக்ஸ் ரிடக்ஷன், இது சிமெண்டேஷன்றது ஒரு கொஸ்டின். அமோனியா லீச்சிங் இருக்குது, அல்கலி லீச்சிங் இருக்குது, ஆசிட் லீச்சிங் இருக்குது. இத்தனை லீச்சிங்கும் படிக்கணுமா? இப்போ மேக்னெட்டிக் செப்பரேஷன்றது நெக்ஸ்ட்டு மெத்தடு. இப்போ நான் என்ன சொல்கிறேன்னு கேட்டிங்கன்னா, ஃபஸ்ட்டு லெசனை எப்போவுமே தரவாக படித்து வச்சுக்கோங்க. ஏன்னா கொஷின் பேப்பர் எடுக்கிறவங்களோட தாரக நம்பிக்கை என்னன்னு கேட்டிங்கன்னா, ஃபஸ்ட் லெசனை கூட உருப்படியாக படிக்காமல் ஒரு ஸ்டூடெண்ட்டால் இருக்கவே முடியாது. ஸோ ஃபஸ்ட் லெசன்லேருந்து அவங்க என்ன வேணால் கேட்பாங்க. ஸோ நீங்கள் வேறு வழியே இல்லை, ஈஸியாக தான் இருக்கும். டாப் டு பாட்டம் படித்து தாங்க ஆகணும். ஃபஸ்ட்டு சாப்டர் மட்டும் படித்து ஆகணுன்ற கட்டாயத்தில் நீங்கள் இருக்கீங்க. இப்போது +2 அனுபவத்தில் சொல்கிறேன், கேளுங்க. ஓகே, ஃபஸ்ட்டு நம்ம சைனைட் லீச்சிங்னா என்னென்னு பார்ப்போம். சைனைட் லீச்சிங்னா என்ன இல்லை, லெட் அஸ் கன்சிடர் எ கான்சன்ட்ரேஷன் ஆஃப் கோல்டு ஓர் ஆஸ் அன் எக்ஸாம்பிள். கோல்டு ஓர்னா என்னன்னு தெரியும்ல, ஒரு கல் இருக்குதுன்னு வச்சுக்கோங்க, அதில் கோல்டோட பர்சன்டேஜ் அதிகமாக இருக்குன்னா அதான் கோல்டு ஓர். ஓகேவா? கான்சன்ட்ரேட் ஆஃப் கோல்டு ஓர் அதிகமாக இருக்கிற மாதிரி ஒரு எக்ஸாம்பிளாக எடுக்க சொல்கிறாங்க. அது வந்துட்டு என்ன பண்ணுறாங்க, க்ரஷ் பண்ணி அது வந்துட்டு லீச் வித் த அல்டர் டைல்யூட் சொல்யூஷன் ஆஃப் சோடியம் சைனேட். இது இம்பார்ட்டன்ட். சோடியம் சைனேடுக்கு போகிற நம்ம ஆள் என்ன எழுதுவார், வேறு ஏதாவது பேர் எழுதி வச்சிடும். சோடியம் சைனேட் மறந்துட்டீங்க, பொட்டாசியம் சைனேடு அந்த மாதிரி ஏதாவது ஒன்று. சோடியம் போல் அப்போ எதுவும் ஞாபகம் வராது, இல்லை வெறும் சைனேடு சோடியம் ஏதோ ஒன்று தான் எனக்கு சோடியம் சைனேட் ஃபுல்லாக ஞாபகம் வச்சுக்கோங்க. is converted into soluble cyanide complex. Like angio aluminosilicate remain insoluble. இப்போ என்ன ஆகுனா கோல்டு கரைஞ்சி போயிருங்க சைனேட் காம்ப்ளெக்ஸாக. இப்போ கோல்டு இஸ் கன்வெர்டட் இன்டு எ சாலியபிள் சைனேட் காம்ப்ளெக்ஸ். இப்போ என்ன கதை அப்படின்னு கேட்டிங்கன்னா, இதில் வந்துட்டு இம்ப்யூரிட்டி அலுமினோசிலிகேட்டுன்றது வந்துட்டு அப்படியே இருக்கும். ஓகேங்களா? இப்போது ஒரு கல் இருக்குது, அதில் வந்துட்டு அலுமினோசிலிகேட்டும் கோல்டும் இருக்குது. கோல்டோட பர்சன்டேஜ் ஹையாகவும் 70% ஆகும், அலுமினோசிலிகேட்டோட பர்சன்டேஜ் வந்துட்டு 30%ஆகவும் இருக்குது. இப்போ நான் என்ன தூக்கும்போது பட்டுனா தூக்கிட்டு போயிட்டு அதை மிக்சியில் போட்டு அரைக்கிறேன். அரைச்சதை எடுத்துகிட்டு போய்ட்டு எங்கே போட்டேன், சோடியம் சைனைடில் தூக்கி உள்ளே இறக்கி விட்டேன். இப்போ என்ன ஆகும்னு கேட்டிங்கன்னா, கோல்டெல்லாம் சைனைட் வாட்டரில் கலந்துடும். அங்கே அலுமினோசிலிகேட் இருக்குது பார்த்தீங்களா, அது மட்டும் கல்லாக இருக்கும். அந்த கல்லை மட்டும் தூக்கி போட்டால் இப்போ என்கிட்ட இருக்கிறது என்ன, கோல்டு. அது ஈஸியாக ரெக்கவர் பண்ணி எடுத்துடலாம். இதோட ஈக்குவேஷன்ஸ் எல்லாமே பின்காலத்தில் ஈக்குவேஷன்ஸ் ஆஃப் மெட்டலர்ஜின்னு ஒரு வீடியோ போடுறேன், அதை பார்த்து இப்போ இது பண்ணிக்கிங்க. இப்போ ஏன்னா தியரியும் படித்து ஈக்குவேஷனையும் படித்து மாஸ்டர் எஸ்கேப் ஆகிங்கன்ற மாதிரிலாம் பார்க்காதீங்க. உண்மையிலே உங்களுக்கு சொல்லித்தரேன். ரிக்கவரி ஆஃப் கோல்டு சிமெண்டேஷன் ஒரு கொஸ்டின், இதுவும் ஒரு கொஸ்டின் தான். நான் சொன்னேன்ல, இம்பார்ட்டண்டான கொஸ்டின்லாம் ஃபஸ்ட்டு பார்த்துட்டு கொஸ்டினாக இதுவும் கேட்கலான்ற மாதிரி ஒன்று சொல்லியிருப்பேனான்னு தெரில. பட் கேட்டால் இது இந்த அமோனியா லீச்சிங் இதெல்லாம் அந்த கதை தான் வரும். அந்த கேட்டகரியில் ஆல்கலி லீச்சிங்கு இல்லை ப்ளஸ் ஆசிட் லீச்சிங் இதெல்லாம் எதுவுமே எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் கேட்டது கிடையாது. பட் நீங்கள் தெரிஞ்சு வச்சுக்கோங்க. நம்ம சிமெண்டேஷன் மட்டும் பார்த்துட்டு நெக்ஸ்ட் போயிடலாம். ஓகே, சிமெண்டேஷனை பொறுத்த வரைக்கும் கோல்ட் கேன் பி recovered by leaching the deoxygenate leaching sodium with zinc. In this process, gold is reduced to its element state and the process is called cementation. நான் படிக்கும்போது உங்களுக்கு அவங்க புரிஞ்சிருக்காதுன்னு நான் நம்புகிறேன். இதில் என்னென்னா, கோல்டு வந்துட்டு ரிக்கவர் பை ரியாக்டிங் த டீஆக்சிஜினேட்டட் லீச்சிங் சொல்யூஷன் வித் ஜிங்க்கு. அதாவது கோல்டு வந்துட்டு என்ன பண்ணுறாங்கன்னா, டீஆக்சிஜினேட்டட் லீச்சிங் சொல்யூஷன்னு அதாவது கோல்டு வந்துட்டு எப்படி ரிக்கவர் பண்ணலான்னு கேட்டிங்கன்னா, டீஆக்சிஜினேட்டட் லீச்டு சொல்யூஷன்னா இப்போ சைனைட் லீச்சிங் இருக்குது பார்த்தீங்களா, அதுதான் அந்த லீச்டு சொல்யூஷன் இருக்குது பார்த்தீங்களா, அந்த சொல்யூஷனையும் அந்த சொன்ன சைனைடில் தான் அந்த கோல்டு கலந்துருக்கணும், அதை டீஆக்சிடைஸ் பண்ணி அது ஜிங்க்கு கூட ரியாக்ட் பண்ணுறாங்க. இப்போ ரியாக்ட் பண்ணும்போது என்ன ஆகும் அப்படின்ற பட்சத்தில் நீங்கள் கேட்டிங்கன்னா, கோல்டு அதோடைய எலமெண்ட்டை கோல்டு தனியாக பியூர் கோல்டாக வெளியே வந்துடும். அதான் சொல்கிறாங்க. அமோனியா லீச்சிங் இந்த டைப்ஸ் ஆஃப் லீச்சிங் டீச் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா ஜஸ்ட் ஒரு கமெண்ட் மட்டும் பண்ணிவிடுங்க, நான் அப்படியே டீச் பண்ணிடுறேன். இப்போது இந்த மேக்னெட்டிக் செப்பரேஷனுக்கு வந்துடலாம். இது ஜஸ்ட்டு நீங்கள் ஒரு தடவை படித்தாலே உங்களுக்கே புரியும்னு நினைக்கிறேன். நம்ம இதை படிக்க வேண்டாம்னு நம்புகிறேன். உங்களுக்கே இது என்ன புரியும், ஈஸியாக தான் இருக்கும், ஒன்றும் பெருசாக கஷ்டமாலாம் இருக்காது.
இப்போ பாருங்கள், நான் இது வந்துட்டு எந்த ஒரு கொஸ்டினும் படம்னு ஒரு விஷயம் இருந்தால் அது விட்டுறாதீங்க. இப்போ நான் சொன்ன மாதிரி ஃப்ளோட்டேஷன்லாம் அந்த பிக்சர் இம்பார்ட்டன்ட். இந்த பிக்சர் இம்பார்ட்டன்ட் கிடையாதுனா கூட இதை வச்சு ஈஸியாக கான்செப்டை புரிஞ்சிடலாம். இப்போ வந்துட்டு என்ன ஆகும் கேட்டிங்கன்னா, ஒரு இது இந்த படம் புரியறதுக்கு முன்னாடி உங்களுக்கு தியரியில் கொஞ்சமாச்சு தெரிஞ்சாகணுங்க. அதனால தாங்க நான் வந்தேன் இங்கே. இந்த பக்கம் வேறு ஒன்றும் கதை இல்லை. இந்த மெத்தட் இஸ் அப்ளிகபிள் ஃபார், இந்த மெத்தடு எதுக்கு அப்ளிகபிள் ஆகுது தெரிஞ்சு வைக்கணும். ஃபெரோமேக்னெட்டிக் ஓரு, ஓகே, அண்ட் இஸ் பேஸ்ட் ஆன் த டிஃப்ரென்ஸ் இன் மேக்னெட்டிக் ப்ராப்பர்ட்டி. அந்த ஓருக்கும் அந்த மெட்டலுக்கும் மேக்னெட் ப்ராப்பர்ட்டியில் டிஃப்ரென்ஸ் இருந்தாகணும். இந்த ஓர் வந்து இம்ப்யூரிட்டி, ஓகேங்களா. இது ரெண்டும் வந்துட்டு இம்பார்ட்டன்ட். இது நம்ம பார்க்காமலே ஃபார் எக்ஸாம்பிளுக்கு ஒரு இது கொடுத்துருப்பாங்க. வாட் இஸ் எக்ஸாம்பிள், இதுவும் பார்த்துக்கோங்க. உல்ஃப்ரேமைட் இம்ப்யூரிட்டி, ஓகேங்களா. வாங்க படத்துக்கு போவோம். இப்போது நான் வந்துட்டு ஒரு ஓர் வச்சுருக்கேன், அதுதான் உல்ஃபேட்டு வரேன். எங்கே பார்க்கலாம், இம்ப்யூரிட்டி உல்ஃபரமேட், அதுதான் அது இம்ப்யூரிட்டி பேர். இப்போ நான் இங்கே நிற்கிறேன், ஓகேவா, அது மனுஷன் மாதிரி தான் இருக்கேன்னு நினைக்கிறேன். ஒரு கூடையில் அந்த உல்ஃபரமேட் வச்சுருக்கேன். இப்போ இதை எடுத்து என்ன பண்ணுறேன், இங்கே கொட்டுறேன். இப்போ இங்கே கொட்டுறது மூலமாக இது ஸ்ட்ரெயிட்டாக இங்கே போகும். இதில் ஒரு வீல் மேக்னெட்டிக் வீல், இது மேக்னெட்டிக் வீல், ஓகேங்களா. அப்புறம் இங்கே இருக்கிறது சாதா வீல், இங்கே இருக்கிறது சாதாரண ஒரு வீல், ஓகேங்களா. இது மேக்னெட்டிக் வீல். இப்போது இந்த பெல்ட் வழியாக அது போகும்போது என்ன நடக்குன்னு கேட்டிங்கன்னா, மேக்னெட்டிக் இந்த ஓர் இருக்குது பார்த்தீங்களா, இந்த ஓர் வந்துட்டு தங்க கலருக்கு தான் ஓர்னு நினைக்கிறேன். இப்போ அந்த ஓர் வந்துட்டு ஸ்ட்ரெயிட்டாக வந்துட்டு இங்கே விழுகும். ஆமாம், கோல்டன் கலர் இருக்குது இம்ப்யூரிட்டிங்க, ஓகேங்களா. கோல்டன் இந்த கலர் இருக்குது இம்ப்யூரிட்டி. இந்த தான் மேக்னெட்டிக் ஓர், மேக்னெட் மாதிரி ப்ரௌன் கலர் இருக்குது பார்த்தீங்களா, இதெல்லாம் வந்துட்டு இம்ப்யூரிட்டி. இது வந்துட்டு நான் மேக்னெட்டிக் ஓர். ஸோ இதில் பார்த்தீங்கன்னா தெரியுது, வந்து ஸ்ட்ரைட்டாக அப்படியே வந்து விழுந்துடும். இது வந்துட்டு இங்கே மேக்னெட்டிக் பவர் குறைஞ்சதுக்கப்புறம் அது வந்துட்டு விழுந்துடும், ஓகேங்களா. இங்கே வந்துட்டு மேக்னெட்டிக் பவர், இந்த வீலோட மேக்னெட்டிக் பவர் இது வரைக்குமே இருக்கும். அந்த மேக்னெட்டிக் பவர் குறைஞ்சதுக்கப்புறம் இது வந்து இந்த பக்கெட்லையும் சும்மா இருக்கிற மண் இப்படியே விழுந்துடும், ஓகேங்களா. இதுதான் மேக்னெட்டிக் செப்பரேஷன், ஓகேங்களா. நெக்ஸ்ட்டு எக்ஸ்ட்ராக்ஷன் ஆஃப் க்ரூட் மெட்டல். இதெல்லாம் கொஸ்டினே கிடையாதுங்க. இங்கே ஒரு கொஸ்டின் இருக்கும், ரோஸ்டிங். இதுவும் ஒரு கொஸ்டின் தாங்க, கொஸ்டின் மாதிரின்னு சொல்லுவாங்க. ரோஸ்டிங்னா என்ன தெரியுமா, ரோஸ்டிங் இஸ் ஏ மெத்தட் யூஸ்வலி அப்ளைட் ஃபார் த கன்வெர்ட்டிங் ஆஃப் சல்ஃபைட் ஓர்ஸ் இன்டு தேர் ஆக்சைட். சல்ஃபைட் ஓர்ஸை ஆக்சைடாக யூஸ் பண்ணுறது தாங்க ரோஸ்டிங். இன் திஸ் மெத்தட் த கன்வர்ஷன் ஆஃப் ஓர் இஸ் oxidized by heating with excess oxygen in a suitable furnace below the melting point. இது வந்துட்டு என்ன பண்ணுவாங்கன்னு கேட்டிங்கன்னா, ஒரு மெட்டல் எடுத்துகிட்டு ஃபர்னேஸ்னால் ஒரு கோனிக்கல் ஃப்ளாஸ்க் மாதிரி தாங்க. அந்த ஃபர்னேஸில் வந்துட்டு அதோட மெல்ட்டிங் பாயிண்ட்டுக்கு கொஞ்சம் கீழே வச்சு ஹீட் பண்ணால் அது ஆக்சிடைஸ் ஆகிடும், அவ்வளோதான் இது. இப்போ எக்ஸாம்பிள் கொடுத்துருக்காங்க பாருங்கள். இதில் நீங்கள் ஏதாவது ஒரு எக்ஸாம்பிளை சூஸ் பண்ணி படிச்சுக்கோங்க. இப்போ எக்ஸாம்பிளுக்கு இது மட்டும் வேணால் சூஸ் பண்ணிக்கோங்க, உங்களுக்கு எது கன்வீனியன்ட்டோ அதை சூஸ் பண்ணி அதை மட்டும் படிச்சுக்கோங்க. ஓகே, ரோஸ்டிங்கிறது ஒரு கொஸ்டின் தான். கால்சினேஷன் கொஞ்சம் இம்பார்ட்டன்ட், ஹைலி ப்ரையாரிட்டைஸ் பண்ணுற வேண்டிய கொஸ்டின் தான் இது கால்சினேஷன்றது. ஏன்னா இந்த கொஸ்டின் வந்துட்டு அடிக்கடி கேட்பாங்க. ஸோ ஓகே, இதில் நான் சொல்கிற பெஸ்ட்டு எக்ஸாம்பிள் எதுன்னு கேட்டால் ஆரோ போட்டு காட்டிடுறாங்க. இந்த எக்ஸாம்பிள் படிச்சுக்கோங்க, இது ரொம்ப ஈஸி. CaCO3 CaO + CO2 மற்ற எல்லாமே ஈஸி தான், இதுவும் ஈஸி தான் என்ன கேட்டால். பட் மை ப்ரையாரிட்டேஷன் இஸ் ஆல்வேஸ் கோ டு இதுதான், ஓகேங்களா. இதுக்கு தான் நான் எப்பவுமே எங்கள் சார் எப்பவுமே இதுதான் கொஞ்சம் படிச்சுக்க சொல்லுவார் அப்போத்துலேருந்தே. ஸோ அதனால் மை ஃபேவரட் எக்ஸாம்பிள். ஓகே, கால்சினேஷனும் கிட்டத்தட்ட அதே மாதிரி தான் நான் இப்போ படித்து காட்டுற பாருங்க. கால்சினேஷன் இஸ் த ப்ராசஸ் இன் விச் த கான்சன்ட்ரேட்டட் ஓர் இஸ் ஸ்ட்ராங்லி ஹீட்டட் இன் த ஆப்சன்ஸ் ஆஃப் ஏர். இது நீங்கள் பார்க்கும்போது கீ பாயிண்ட்ஸ் என்னென்னு பார்த்துருப்பீங்கன்னு நம்புகிறேன். ஓகே, ஸ்ட்ராங்லி ஹீட்டட் இன் த ஆப்சன்ஸ் ஆஃப் ஏர், இதுதான் இதில் கீ பாயிண்ட்டு, ஓகேங்களா. During this process, water of crystallization present in the hydrated oxide escape as a moist. வாட்டர் வந்துட்டு இந்த ப்ராசஸ் அப்போ மாய்ஸ்டாக எஸ்கேப் ஆகிரும். அண்ட் ஆர்கானிக் மேட்டர் ஆல்சோ கெட் எக்ஸ்பெல் லீவிங். இந்த பாயிண்ட்ஸ்லாம் உங்களுக்கு எப்போவுமே தேவைப்படாதுன்னு கேட்டால் ஓகே எக்ஸாம்பிள் ஒன்று பார்த்துக்கிட்டா போதும். ஓகே, ரிடக்ஷன் ஆஃப் க்யூரோட் மெட்டல்ஸ். ஸ்மெல்ட்டிங்கும் ஒரு கொஸ்டின் மாதிரி தான். ஸ்மெல்ட்டிங் ஒரு கொஸ்டின் மாதிரி தான். இதையும் பார்த்துக்கணும். இந்த ரியாக்ஷன் ரொம்ப இம்பார்ட்டன்ட்.
ஓகேங்களா. என்னடா அது ஓகேங்களா. இந்த இதுவும் ரொம்ப இம்பார்ட்டன்ட் தான். நெக்ஸ்ட்டு ரிடக்ஷன் ஆஃப் கார்பன், ரிடக்ஷன் ஆஃப் ஹைட்ரோஜன், இதெல்லாம் எனக்கு தெரிஞ்சு யாரும் கேட்க மாட்டாங்க. ஆட்டோ ரிடக்ஷன் தான். இன்னும் இதில் ஒரு 2 கொஸ்டின் இருக்குங்க. ஆட்டோ ரிடக்ஷன் தான். இப்போ இந்த ஆட்டோ ரிடக்ஷன் பற்றி சொல்லணும்னா இந்த எக்ஸாம்பிள் கன்ஃபார்மாக உங்களுக்கு தெரிஞ்சாகணும். இது ஆட்டோ ரிடக்ஷன்னா ஒன்றுமே கிடையாது. இது ஒரு ஈஸி தான். இட் இஸ் சிம்பிளி ரோஸ்டிங்னா நம்ம ஆல்ரெடி என்னென்னு பார்த்துட்டோம். அதோட இது மெல்டிங் பாயிண்ட்டோட கொஞ்சம் கம்மியாக வச்சு அது ஹீட் பண்ணுறது. சம் ஆஃப் த ஓர்ஸ் கிவ் த க்ரூட் மெட்டல். ஓகேங்களா. அது வந்துட்டு ஒரு க்ரூட் மெட்டல் கொடுக்குது. இன் தி சச் கேஸ் த யூஸ் ஆஃப், இதாவது என்ன கேட்டிங்கன்னா என்ன இது ஒரு கதைன்னா ரெடியூசிங் ஏஜெண்ட்டாகவே இது தேவையில்லை. இப்போது நீங்கள் இது போடுறீங்களா ரெடியூசிங் ஏஜென்ட், அது எதுவுமே தேவையில்லை. இதோட ப்ராடக்ட்டே இதுக்கு ரெடியூசிங் ஏஜென்ட்டாக ஆக்ட் ஆகிக்கும். அதுதாங்க இதோட explanation. In the case of use of reducing agent is not necessary. For example, mercury is obtained by roasting of itself in cinnabar. சும்மா அதுவே அதோட என்ன சொல்கிறது, அதோட ப்ராடக்டாகவே அதுக்கு வந்துட்டு ரெடியூசிங் ஏஜென்ட்டாக ஆக்ட் ஆகும். ஓகேங்களா. இப்போ நெக்ஸ்ட்டு எலிகிராம் டயக்ராம். இதில் வந்துட்டு கொஸ்டின் கேட்கணும்னு நினச்சா கேட்டுருவாங்க. அவ்வளோதான். இது பற்றி பெருசாக சொல்லணும்னா எலிகிராம் டயக்ராம் பற்றி ஒன்றும் பெருசாக கேட்க மாட்டாங்க. இவ்வளோ பெருசாக இருக்கேன்ற யாரும் இதெல்லாம் அப்படியே மனப்பாடம் பண்ணணுமான்னு கேட்டால் அப்படி கிடையாது. ஓகே. அப்சர்வேஷன் ஃப்ரம் எலிகிராம் டயக்ராம். அதாவது அப்சர்வேஷனோட எனக்கு தெரிஞ்சு அப்சர்வேஷன் அண்ட் அப்ளிகேஷன் இதெல்லாம் சொல்லி தருவீங்க. அதோட முக்கியமாக அதோட லிமிட்டேஷன் தாங்க ரொம்ப முக்கியம். இந்த லிமிட்டேஷன் வந்து கொஸ்டினாக கேட்பாங்க. ஏன்னா இது எப்படி வந்ததுன்னு சொல்கிறது ஈஸி, இது எதனால் இதெல்லாம் ஒர்க் ஆகும்னு தெரியறது தாங்க ரொம்ப கஷ்டம். ஸோ இதோட லிமிட்டேஷனை ஃபஸ்ட்டு பார்த்துட்டு அதுக்கப்புறம் நான் உங்களுக்கு ஃபஸ்ட்டு அதெல்லாம் நடத்துகிறேன். இப்போது ஃபஸ்ட்டு என்ன இதில் சொல்கிறேன்னா, எலிகிராம் டயக்ராம் இஸ் கன்ஸ்ட்ரக்டட் பேஸ்ட் ஒன்லி ஆன் த தெர்மோடைனமிக் கன்சிடரேஷன். தெர்மோடைனமிக்னா ஹீட்டை பற்றி மட்டுமே இது பேசுகிற மாதிரி இருக்குது அப்படின்றது தான் இதோட அர்த்தம். ஹீட்டை பற்றி மட்டும் தான் இது சொல்லுது. இட் டஸ் நாட் கிவ் எனி இன்ஃபர்மேஷன் அபவுட் அதோட ஃபீஸிபிலிட்டினா அந்த ரியாக்ஷன் நடக்கிறதோட பாசிபிலிட்டியோ இல்லை ஏதாவது அதோட ரேட் அதோட வேகத்தை பற்றியோ எதுவும் இது வாயவே திறக்கிறது இல்லை. மோஸ்ட் ஆஃப் இட் டஸ் நாட் கிவ் ஐடியா அபவுட், அதாவது எந்த பாசிபிலிட்டியாக இருக்கிற எந்த ஐடியா பற்றி கொடுக்கறதில்ல. ஓகேங்களா. The interruption of del G is based on the assumption மட்டும்தான். The reactants are in the equilibrium with the product which is not usually true. இது எல்லாமே del G வேல்யூ எல்லாமே அசம்ஷனில் மட்டும்தான் நடக்குது. அதாவது இப்போ எப்படி சொல்கிறேன்னு கேட்டிங்கன்னா, உங்களுக்கு இது ஒரு எக்ஸாம்பிள் ஒன்று தரேன் பாருங்கள். உங்களுக்கு இது படித்தா புரியாத மாதிரி இருக்கலாம், பட் நான் தர எக்ஸாம்பிள் உங்களுக்கு ஈஸியாக புரியும் பாருங்கள். ஒரு வாட்டர் ஃபால்ஸ் இருக்குது. வாட்டர் ஃபால்ஸ்னாலே என்ன நமக்கு எல்லாருக்கும் நல்லா தெரியும். வாட்டர் ஃபால்ஸ்னாலே எப்படி ஒரு இது அருவியிலேருந்து தண்ணி கீழே கொட்டிகிட்டே இருக்கும். எதனால் கொட்டுதுன்னு கேட்டால் நம்ம கிராவிடேஷ்னல் ஃபோர்ஸ்ன்னு நம்ம சொல்லுவோம். ஓகேங்களா. இப்போது அந்த அருவி வந்துட்டு கிராவிடேஷ்னல் ஃபோர்ஸுக்கு ஈக்குவலான ஃபோர்ஸு அதுக்கு கீழே கொடுத்தா கீழே இருக்கிற தண்ணி மேலே போகுன்ற மாதிரி தியரி நம்ம கொடுக்கலாம். பட் ப்ராக்டிக்கலி பாசிபிளா? இதுதான் வாய்ப்பு இருக்கா? நம்ம பேசலாம், வாயிருக்கு பேசலாம், பட் இது பாசிபிளா? அருவியிலிருந்து தண்ணி கீழே கொட்டுது, அதுக்கு ஆப்போசிட்டான ஃபோர்ஸ் ஆறில் கொடுத்தா அதிலிருந்து அப்படியே போய் மேலே போகுமா? இது எங்கேயாச்சும் நடக்குமா? அதுதான் இங்கே கான்செப்ட்டு. சரி, ஓகே. இது பார்த்துடலாம். அப்ளிகேஷன்ஸும் யூசஸும் இது அப்சர்வேஷனும் எல்லாமே பார்த்துடலாம். மோஸ்ட் ஆஃப் த மெட்டல் ஆக்சைடு ஃபார்ம்டு த ஸ்லோப் இஸ் பாசிட்டிவ். இட் கேன் பி எக்ஸ்பிளைன்ட் as follows. Oxygen gas is consumed during the formation of metal oxide, which result in the decreasing in randoms. இது தெரிஞ்ச மோஸ்ட்லி ஏதோ கொஸ்டினும் வராது, இது யாரும் கேட்கவும் மாட்டாங்க. இது படிச்சுன்னு தெரிஞ்ச வேஸ்ட் தான். ஸோ ஓகே. ஹரால் ப்ராசஸ் நம்ம தனியாக ஒரு வீடியோ போட்டிருக்கோம், அதோட டிஸ்கிரிப்ஷன் வைக்கிறேன், லிங்க் அதை பார்த்துக்கோங்க. ஜோன் ரிஃபைனிங் பற்றி இப்போ ஸ்ட்ரெயிட்டாக பார்த்துக்கலாம். அவ்வளோ வேறு எந்த கொஸ்டினும் இம்பார்ட்டனாக இல்லை. நெக்ஸ்ட்டு மான்ஸ் ப்ராசஸ் இம்பார்ட்டனாக இருக்குது. என்னங்க அப்ளிகேஷன் ஆஃப் ஏஎல்லா அப்ளிகேஷன்ஸ். இந்த அப்ளிகேஷனில் எனக்கு தெரிஞ்சு முக்கியமாக படிக்கணுன்னா ஹீலியம் படிச்சுக்கோங்க. அப்புறமா ஹீலியம் எதில் இல்லையா? ஓ,
செகண்ட் லெசனில் இருக்குன்னு நினைக்கிறேன் ஹீலியம். அப்போ இதுலேருந்து எதுவுமே வராதுங்க. அந்த யூசர்ஸ் எல்லாத்தையும் 2 பாயிண்ட் படிச்சு வச்சுங்க. இல்லை நம்ம போடுற மெட்டீரியல்லேருந்து ஈஸியாக இருக்கும், அது படிச்சு வச்சுங்க. இதில் இப்போ நெக்ஸ்ட்டு கேட்கக்கூடிய ரிப்பீட்டட் கொஷின்ஸ்னால் இந்த வானார்கள் இருங்க, நான் அப்படியே பாயிண்ட் அவுட் பண்ணிட்டே வரேன். இந்த புக்கில் இன்னொன்று ரொம்ப இம்பார்ட்டண்டான கொஷின் அப்படியே ஒன்று நான் சொல்லிட்டே வரேன் பாருங்கள். உங்கள் சார் ஏதாவது சொன்னால் இந்த ஒரு கொஷினை தவிர ஏதாவது ஒரு கொஷின் சொன்னால் கூட அதை கமெண்ட் பண்ணுங்கள், நான் ஒத்துக்கிறேன். ஃபஸ்ட்டு இதில் இருக்கோ பாருங்கள், இதில் வரும் டிஃப்ரென்ஸ் பிட்வீன் மினரல்ஸ் அண்ட் ஓர். இது ஒன்றாச்சா? அப்புறம் இந்த 3த்தையும் கொஞ்சம் படிக்க சொல்லுவாங்க. இந்த 2 நெக்ஸ்ட்டு கிராவிட்டி செப்பரேஷன் மெத்தட் 3 ஓகேங்களா. ஃப்ளோத் ரொட்டேஷன் ஹைலி இம்பார்ட்டன்ட் 5 மார்க் 4. சைனைட் லீச்சிங், அமோனியா லீச்சிங், அல்கலி லீச்சிங், அந்த லீச்சிங்கை பற்றி உங்கள் சார்லாம் திறக்கிற வாய்ப்பு இல்லை. இதை பற்றி திறப்பாங்க, இல்லைன்னா வாய்ப்பு இல்லை. இது கூட கணக்கில் விட்டுருங்க. ரோஸ்டிங் இதுவும் ஒரு கொஸ்டின் தான், சொல்லுவாங்க ஓகேங்களா. ரோஸ்டிங், கால்சினேஷன், நடுவில் சிமெண்டேஷன் ஒரு கொஸ்டின் பார்த்தோமே, அது எங்கே ஆச்சு? ரோஸ்டிங்க்கு அடுத்து பார்த்தோமா, ரோஸ்டிங் முன்னாடி பார்த்தோமா? சிமெண்டேஷன் கீழே தான் பார்த்தோன்னு நினைக்கிறேன். ரோஸ்டிங் அடுத்து தான் சிமெண்டேஷன் பார்த்தோம். நெக்ஸ்ட்டு கால்சினேஷன் நெக்ஸ்ட்டு ஸ்மெல்ட்டிங் ஒன்றாச்சா. நெக்ஸ்ட்டு ரிடக்ஷன் ஆஃப் கார்பன், ஹைட்ரஜன், இதெல்லாம் எதுவும் வர வாய்ப்பில்லை. அப்புறம் ஆட்டோ டிடெக்ஷன் இதெல்லாம் உங்களுக்கு நான் சொல்கிறேன் பாருங்கள். இதில் இன்னும் ஒரு கொஸ்டின் கூட அப்சர்வேஷன்லாம் வாய்ப்பில்லை, அப்ளிகேஷனும் வாய்ப்பில்லை. சொல்லவே மாட்டாங்க. எனக்கு தெரிஞ்சு லிமிட்டேஷன் மட்டும்தான் வாயை திறப்பாங்க. ஓகேங்களா, லிமிட்டேஷன். அப்புறம் ஹல்ஹரால் ஹார்ட்லின்னு தான் சொன்னாங்க, லாஸ்ட்லி இல்லை. ஐயோ, ஹல்ஹரால் ப்ராசஸ். நெக்ஸ்ட்டு ரிஃபைனிங் ப்ராசஸ் கூட வாய்ப்பில்லை. டிஸ்டிலைசேஷன், லிக்விஃபிகேஷன், எலக்ட்ரோலைட்டிக் ரிஃபைனிங் இதெல்லாம் இல்லவே இல்லை. இது கேட்பாங்க, நான் மட்டும் போயிட்டுருக்கோம். எலக்ட்ரோலைட்டிக் லிக்விஃபிகேஷன் இது வந்துட்டு சொல்ல மாட்டாங்க, நீங்களே படிச்சுக்கோங்க. இதில் கொஸ்டின் வேறு மாதிரி வரும். ஓகே, இது இம்பார்ட்டன்ட் யாரும் சொல்ல மாட்டாங்க, பட் இதுவும் கேட்பாங்க. வாயவே திறக்க மாட்டாங்க, பட் கொஸ்டின் பேப்பரில் அதிரடி கொஸ்டின் என்ட்ரி ஆகும் பார்த்தீங்களா, அதில் நம்ம தான் இங்கே ஒரு நல்லா பார்த்துச்சிங்க. நான் சொல்கிறேன் வரும் உங்களுக்கு. நெக்ஸ்ட்டு இது உங்கள் சார் அடிக்கடி வாயை திறனாலே இந்த கொஸ்டின் பேர்லாம் தான் சொல்லிகிட்ருப்பார். 1 இந்த 2 அவ்வளோதான் எழுத கிடையாது. மீதி இருக்கிறத நம்ம நெக்ஸ்ட்டு கிளாஸில் பார்ப்போம். நமக்கு நெக்ஸ்ட்டு கிளாஸில் பார்க்க வேண்டியது எதுன்னு கேட்டிங்கன்னா இது, அப்புறம் இந்த ஜோன் ரிஃபைனிங், இந்த 1.65 வேப்பர் ஃபேஸ் மெத்தடு, நெக்ஸ்ட்டு மான் ப்ராசஸ்ஸு. இதை முடிச்சிட்ட அப்புறம் பார்ட் 3 இதை முடிச்ச அப்புறம் நான் மெட்டீரியல் போகிறேன், அதை பார்த்துக்கோங்க. ஓகே, தேங்க்யூ.